அந்த வழியில போட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கெல்லாம் பெரிய இழப்பு தானே, தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கு. ஏன்னா அமிதாப் பச்சனையே வந்து பெரிய ஹிட்டு கொடுத்த இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், ஸ்க்ரீன் பிளே கிங்கு. இப்போது குருவும் சிஷ்யனும் சேர்ந்து சொர்க்கத்திலேயே வந்து மிகப்பெரிய ஹிட்டு படங்கள் கொடுக்க போகிறாங்க. அப்படி நம்ம நினச்சி அவங்கள கொண்டாடணும். ஏன்னா இவங்க எல்லாரும் வந்து என்றைக்குமே மரணம் கிடையாது. இப்படிப்பட்ட மகத்தான கலைஞர்களுக்கு மரணம் கிடையாது இல்லைங்க. அவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, ஆனால் அவங்களுடைய நினைவுகளும் அவங்களுடைய படைப்புகளும் நம்ம கூடவே தானே இங்கே இருக்கும். என் மகள், அவளுக்கு ஜஸ்ட் 20 இயர்ஸ் ஆகுது. என் மகள் அவள் வந்து மேலை நாட்டிலேயே பிறந்து அமெரிக்காலேயே வளர்ற அவளுக்கு கூட தூரல் நின்று போச்சும் இன்று போய் நாளை வாவும் வந்து அடிக்கடி அவள் பார்த்து சந்தோஷப்படுற ஒரு விஷயம். தமிழுக்கு ஒரு தொப்புள் கொடியாக அவங்க வந்து பார்க்குற படங்களில் பாக்யராஜ் சார் படங்களும் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு தமிழச்சியாக நான் வந்து சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடைய. பூர்ணிமா மேடத்தை பார்க்குறதுக்கும் சோனுவை பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நிஜமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், எந்த வலியும் இல்லாமல் 5 நிமிஷத்தில் வந்து சம்பவம் நடந்துருச்சுன்னு பூர்ணிமா மேடம் சொன்னாங்க. அது ஒரு வகை புண்ணியாத்மாவுக்கு தான் கிடைக்குங்க. அது ஒரு வகை கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் தான். அது கூட அவரை இழந்து வாடுற அவருடைய குடும்பத்தாருக்கும் நமக்கும் தான் அது மிகப்பெரிய இழப்பு. ஓம் சாமி. ஆட்டாதீங்கப்பா, யார் பாதி பின்னாடி ஆட்டுறது? சரி, அப்ப நான் எப்படி எடுக்கிறேன்? இருபத்தைந்து படங்கள் வந்து
வெவ்வேறு வகையிலே அவருடைய வசனங்கள் இன்றைக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற அளவிற்கு இருந்தவர். குறிப்பாக 1977 இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள், அன்பு சகோதரர் பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக இருந்து படிப்படியாக வளர்ந்து திரைப்படத்துறையிலே முத்திரை பதித்து பல இளைய தலைமுறை, அதாவது இயக்குநர்களை உருவாக்கியவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். I pay homage to the actor, director, writer, and a nationalist-minded, great soul, Bhakyaraj. I know him than an actor as a writer. His publication Bhagya, tidbits, very lighter way. He wants everyone to be laughing, smiling, but he has stopped the smile. And one thing to be appreciated, he has donated his eyes. According to the survey, we are not having adequate donation of eyes, so there should be an awareness. So when persons like him, who are very popular in the society, when they donate their eyes after their life, it is an awareness created by him to all the other people, motivate other people to donate their eyes. So I appreciate that. Even in his death, he has done a good thing to the society. He has created an awareness, and I pay homage, and I pray the family should gain strength in bearing the loss. மகேஷ் வாங்கன்னா பாலிங்க வாய்ப்பில்லை.
சரி அப்ப நான் எப்படி எடுக்கணும் அவரோட ஒரு ஆடு கால் பண்ணாரு, கண்டிப்பா வாடாரு. நான் போய் ஆட் பண்ணேன். இந்த மந்த் 15 தான் டப்பிங்கே பண்ணோம். அவ்வளோ நேரம் பேசியிருந்தோம் அங்கிளோட. அவர் இல்லைன்றதை நம்பவே முடியல. இது இன்னும் கனவு தானா அப்படின்ட்டு. எல்லார் வீட்லேயும் அவரும் ஒருத்தர். ஸோ அவருக்காக எல்லாருமே அவரோட ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக சார் வந்துட்டு ரீசெண்டாக ஃபோட்டோஷூட்லாம் பண்ணும்போது கூட நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்க முடிஞ்சது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல ஒரு பெண் ஒளிப்பதிவாளர்களை அறிமுகப்படுத்துறதே சார் தான். நிறையா பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க, நிறையா பேர்த்துக்கு நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன துகள் தான் நான். இன்றைக்கி சார் நம்மளோட இல்லை அப்படின்றது மிகுந்த மனவேதனை அளித்தாலும் நிச்சயமாக அவருடைய படைப்புகள் மூலமாக நம்மளோட வாழ்ந்துகிட்டே இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். சாருடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த இறைவனை நான் பார்த்துக்கிறேன். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப வாங்க ரவின்னு என்னமோ க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவார். எங்கே பார்த்தாலும் அது மாதிரி ஒரு டைப்பு யோசிச்சு முகம். சின்ன வயசில் அன்னக்கிளி படம் பார்க்கும்போது பின்னாடி உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தார் ராஜன். அப்போ அந்த ஆறுன்னு ஒரு மோதிரம் போட்டிருப்பார், ராஜன் அவர் பேர். அதெல்லாம் அந்த ஆறு போட்டிருப்பார். அப்போ இருந்து எனக்கு பழக்கம்னா இல்லை. அப்போ இருந்து நான் அண்ணாந்து பார்த்தேன். அன்னக்கிளியிலேருந்து அண்ணாந்து பார்த்த ஒரு மனிதர் அவர். ஏன்னா 14 வயது நிலையில் அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா சுவரில் சித்திரங்கள்லேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகர் நான். அதுக்கப்புறமா அவர் கூட பழகக்கூடிய அந்த காலம் கிடச்சிது. படைப்பாளி சங்கத்துக்கு பாரதிராஜா சார், பாலச்சந்திர சார், இவங்க எல்லாருமே. ஸோ மறக்க முடியாது, என்றைக்குமே மறக்க முடியாது. எப்போ திருப்பினாலும் ஏதாவது ஒரு சேனலில் அவர் வருவார். அவரோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அலாதியான ஒரு குரல் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மறையாது. நமக்கே இவ்வளோ ஷாக் இருக்குது. அந்த சாந்தனு அவங்க ஒய்ஃபுக்கு பூர்ணிமா மேடத்துக்கெல்லாம் அவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்மா சாந்தி கடவுளுக்கு.